நண்பர்களுக்கு வணக்கம். உனைச்சேரும் என் நேசம் பகுதி 19. வசந்திடம் திரும்பிய பவித்ரா, அண்ணா கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட இவங்களும் உங்கள் வெயிட் தான் இருப்பாங்க. எப்படி அவங்கள ஒத்த ஆளாக தூக்கிட்டு அவ்வளோ தூரம் ஓடுனீங்க என்று வியக்க, இதில் என்னம்மா இருக்குது, நானும் பயந்துட்டேன் என்னாச்சோன்னு. அதுதான் இவனை சரிப்படுத்தணும்னு மட்டும்தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் பரவாயில்லை. நீ எப்படிமா இவனை இழுத்துட்டு நகர்ந்து வந்த என்று அவன் வியப்போடு கேட்க, உடனே கைகளை மேலே தூக்கி மடக்கி, ஜிம்படினா ஜிம்படி, நானும் ரவுடி தான் என்று அவள் கூற, வசந்தும் கீதாவும் விழுந்து விழுந்து சிரித்தன. அவள் சொன்னதை கேட்டு சர்வாவிற்கும் சிரிப்பு பொங்கி கொண்டு வர கடினப்பட்டு அடக்கியபடி அமர்ந்திருந்தான். இந்த பூந்தளிர் போன்றவள் ஜிம்பாடியா, எரிக்கி அணைச்சாலே தாங்குவாளோ என்னவோ என்று அவன் நினைவு செல்ல அதிர்ந்தே விட்டான் சர்வா. இவளை அணைப்பதை பற்றி சர்வ சாதாரணமாக நினைக்கிறோமா என்று. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே சர்வாவை குளிக்கும் வைக்க ஆள் வந்து எட்டி பார்க்க, இந்த வந்துட்டேன் என்று குரல் கொடுத்தவள் அவனையும் அழைத்து கொண்டு மாடியேறினாள். முதலில் யார் இந்த ஆள், அதுவும் கூடவே வருகிறான் என்று நினைத்தவன், அறைக்குள்ளேயுமா என்று ஆராய்ச்சியோடு அவன் உள்ளே வர, வந்தவன் கதவை சாத்திய பிறகு டவலை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு இவன் உடையில் கை வைக்க, மனித இயல்பு கை வைத்து தடுத்தான் சர்வா. என்ன சார், இன்னைக்கு குளிக்கலையா என்று அவன் கேட்கவும், குரல் கேட்டு திரும்பியவள் அவர்கள் அருகே வந்து சேர்ந்தாள். என்னாச்சு? இல்லை, ட்ரெஸ்ஸை கழட்ட விடலை, அதுதான் குளிக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டேன். இல்லை, நேற்று வேற கீழே விழுந்துட்டாங்க, நீங்கள் குளிக்கவே வச்சுடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்று கூறிவிட்டு அவிடம் விட்டு நகர்ந்தாள். சரிங்க மேடம் என்று அவளை பார்த்து இழுத்தபடி கூறிவிட்டு சர்வாவின் ஆடைகளை களைய துவங்கினான். என்னது, குளிக்க வைக்கலாம் ஆளா என்று அதிர்ந்தவன் பல்லை கடுத்து பொறுத்து கொண்டான். உடை கழுடுபவனை பார்க்க அவன் பார்வை சென்ற இடத்தை இவன் பார்க்கவும் இவனுடைய கோபம் பண்படங்காகியது. அவன் பவித்ராவை திருட்டு பார்வை பார்த்தபடி இருந்தான். அவன் கை முஷ்டிகள் இறுகியது. ஏன்னா மேடம், எப்போ இந்த ரூம்லேயே ஒழுங்கு செய்துட்டு இருக்கீங்க, வேலையாட்கள்லாம் வந்து சுத்தம் செய்ய மாட்டாங்களா? அவன் கேள்வியில் திரும்பி பார்த்தவள், சர்வா சாருக்கு ரூம்குள்ளே வெளியாட்கள் யாரும் வந்தாலும் பிடிக்காது. ஓஹோ, அப்படின்னா இங்கே யாரும் வரமாட்டாங்களா? நல்லது என்றான் வலிசலான புன்னகையோடு. ஏன் மேடம், கல்யாணம்னா எவ்வளவோ இருக்கு, காசு இருக்கிறதுக்காக இப்படி பொம்மை கல்யாணம் பண்ண மாதிரி உங்களை இங்கே இழுத்து விட்டுருக்காங்களே, கஷ்டமாக இல்லை என உள் அர்த்தத்தோடு அவன் வினவ, ஸ்கூல் விட்டா வீடு, காலேஜ் விட்டா வீடு, ஆஃபீஸ் விட்டா வீடு, இப்போ இந்த வீடு, இந்த அறை என்று அவள் உலகம் தெரியாமலேயே வளர்ந்ததால் இவன் பேசிய வில்லக பேச்சுகள் அவளுக்கு புரியாமல் போனது. ஆனால் விவரம் புரிந்தவனோ அவன் மேல் கோலை வெறியில் நின்றான். கல்யாணம்னா ஒன்றே என் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இந்த பொம்மை கல்யாணமே மேல் என்று நினைத்தவள், இதில் என்னென்னா இருக்குது, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை ஒவ்வொரு விதம், இது ஏன் வாழ்க்கை, எனக்கு பிடிச்சிருக்கு என்றால் அழகிய பல்வரிசை தெரிய சிரித்தபடி. மனதில் கோபம் ஏறிக்கொண்டே இருந்த போதும் ஒரு நொடி அவளுடைய கள்ளமற்ற புன்னகையில் சர்வா மை மறந்து நின்று விட்டான். அதே புன்னகையை நரி தந்திரத்துடன் ஒருவன் பார்க்க, சரியா மேடம், உங்களுக்கு பிடிச்சா சரி என்று சர்வாவை அழைத்து கொண்டு குளியலறை நோக்கில் நுழைந்தவனோ, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைக்கணும், யாரும் இந்த ரூம்குள்ளேயும் வரமாட்டாங்களாம், வசதி தான், அப்போ இங்கேயே எல்லாம் வச்சுக்கலாம் என்று விரசமாக அவன் கூறியபடி தன் வேலையை தொடர்ந்தான். சர்வாவின் கோபம் பன்மடங்காகி எகிரியது. இப்பொழுது அவனை அடித்து நொறுக்கும் வெறி ஏற்பட்டாலும் அது தன்னை வெளிப்படுத்திவிடுமே என்று கடினப்பட்டு அடங்கினான். இருந்தும் தன் மனைவியை தன் முன்னே இப்படி பார்ப்பவனை பேசுபவனை விட்டு வைப்பதா என்று கோபம் ஏறுகிற, அவன் டப்பில் சுடு நீரையும் சாதா நீரையும் திறந்து வைத்திருக்க, அந்த சாதா நீர் வரும் குழாயை அவன் கவனிக்காமல் இருக்கும்போது அணைத்து இருந்தான். இதுவரை இவள் தனக்கு மனைவியா, எப்படி, ஏது, இவள் யார், இவளை எப்படி ஏற்பது என்றெல்லாம் குழம்பி தப்பித்த மனது இப்பொழுது இவள் தனக்கானவள், அடுத்தவன் விரசமாக காணவும் அனுமதிக்க மாட்டேன் என்று அடம் பிடித்து கதறியது. சோப்பு, சாம்பு என்று ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து கொண்டு இருந்தவன், உனக்கு இன்னைக்கு என்ன, தாடியை கொஞ்சம் ட்ரிப் பண்ணி வைக்கவா என்று கேட்க, அழுத்தமாக இல்லை என்பது போல் அவன் தலையாட்ட, உன்கிட்ட என்னத்தை கேட்டுட்டு அப்படியே உனக்கு விளங்கிட்டாலும் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரிம் செய்து விடிச்சிட்டேன்டா, நாளைக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் அந்த குல்ஃபி கிட்ட என்றவன்
அதற்குண்டான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக அவன் எடுத்து வைத்து கொண்டிருந்தான். டப்பில் உள்ள சுடுநீர் நிறைந்து இருந்தது. அவன் கவனிக்கும் முன் இதை கவனித்த சர்வா அவனையே முறைத்து கொண்டு இருக்க, சர்வாவின் பின்புறம் உள்ள டவலை எடுக்க அவன் முன்னோக்கி வர, அவன் அறியாத வண்ணம் தன் காலை குறுக்கே நீட்டியிருந்தான் சர்வா. கனவு உலகத்திலேயே மிதந்து கொண்டிருந்தவன் எதையும் கவனிக்காமல் நடக்க கால் இடறி அந்த சுடுநீர் டப்பில் விழுந்தான். விழுந்த நொடி ஹா என்று அலறியே வீடே அதிர்ந்தது. ஒரு நிமிடம் அதிர்ந்த பவித்ரா என்னவோ ஏதோ என்று பதறி குளியலறை நோக்கி ஓட, அங்கு சர்வா ஓரமாக நின்றான். தண்ணீர் டப்பில் விழுந்து துடித்து கொண்டிருந்தான் அவன். என்னாச்சு என்றபடி அவள் அருகே ஓடி வர ஒன்றும் புரியாமல் அவனை தூக்க முயல தொட்டனுடைய கையை பின் இழுத்து வைத்தது அந்த சுடிநீர். அவனை பிடித்து இழுக்க முயல அவனும் எழ முயன்றாலும் முடியாமல் தவிக்க பின் தன் முழு பலத்தையும் திரட்டி அவனை பாதி இழுத்து வெளியே தள்ளி இருந்தார். அவன் பிறகே உணர்வு வந்து வெளியே வந்து விழுந்தான். உடனே கையை உதறினாள். குளிர் நீரை தன் கைகளை விட்டு அந்த சூடு போகும் வரை நின்றவள் பின் சிறிதும் தாமதிக்காமல் குளிர்ந்த நீரை பக்கெட்டில் பிடித்து அவன் மீது ஊற்றிவிட்டாள். தன் அவனை பார்த்தவள், உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சா என்று அவனை ஆராய்ச்சியோடு பார்க்க, ஒன்றும் இல்லை என்று தலையை மட்டும் அவன் அழுத்தமாக ஆட்டி வைக்க சத்தம் கேட்டு வசந்தும் வந்து சேர்ந்திருந்தான் அங்கு. அவனை பார்க்கவும் பதற்றத்துடன் அவள் பார்த்த வரைக்கும் கூறிவிட கீழே விழுந்து கிடந்தவனை கை தாங்களாக அழைத்து சென்றான் வசந்த். அவன் பின்னோடு பவித்ராவும் சென்றாள். அவர்கள் சென்ற பிறகு ராஸ்கல் என்று பல் இடுக்குகளில் கத்தியவன் சவரை திறந்துவிட்டு கீழே நின்றான். சற்று நேரத்தில் குளித்து முடித்து டவலை கட்டி கொண்டு வெளியே அவன் வர அதே நேரம் பவித்ராவும் உள்ளே நுழைந்து இருந்தாள். இவனை பார்த்தவள் தலையில் தட்டியவள், ஐயோ எவ்வளோ நேரம் நீங்கள் தண்ணியோடு நிற்கிறீங்களோ, வந்து உட்காருங்க, தலையை சீக்கிரம் தொட்டி விடுறேன் என்றவாறு டவலை கையில் எடுத்தபடி அழைக்க அவனும் சென்று கட்டிலில் அமர்ந்தான். பின் ஏன் அமர்ந்தோம் என்றாகியது அவனுக்கு. கை தூக்கி அவள் துடைக்க அந்த மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த மாதிரியான ஆபத்தான வளைவுகள் என்று கொடிபிடிக்கும் வளைவுகளோடு வலுவலுவென்ற இடுப்பு கண் முன் நின்றிருக்க, என்னடா இப்படி ஒரு சோதனை என்று வருந்தியது அவன் மனது. நீ யோக்கியனா அந்த கண்ணை மூடுடா என்று மூளை உத்தரவிட, காது பக்கத்திலேயே இருந்தும் அதை காதில் வாங்காமல் கண் வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி இருக்க, மற்ற உள் உறுப்புகள் ஏதேதோ தூண்டிவிட கைகள் பற்ற பரபரக்க அதை இவன் தடுக்க, எதையும் அறியாதவளோ தலையை தேய்த்துவிட்டு கையால் தொட்டு பார்த்தாள் முடியை. தண்ணி போச்சு என்றவாறு தள்ளி போனாள். இப்பொழுதுதான் அவனுக்கு மூச்சே வந்தது போல் இருந்தது. சீக்கிரம் ட்ரெஸ்ஸை போடுங்க என்றவள் கை காட்ட அவளே உடைகளையும் தேர்வு செய்து வைத்திருந்தாள். அவன் கண்களில் மெச்சுதலான பார்வை அவனுடைய தேர்வு போலவே இருந்தது. மகிழ்வுடன் அதை எடுத்தவன் தயக்கத்தோடு அவளை பார்க்க, அவள் முன் எப்படி உடை மாற்றுவது என்று சிறு கூச்சம் எட்டி பார்த்தது. இன்னுமா புரியல, அதுதான் ஓம் பொண்டாட்டி என்று உள்ளிருந்தவன் குரல் கொடுக்க தயக்கத்தோடே மாற்றினான். அவள் எதையும் கவனித்தால் இல்லை. டவல்களை எடுத்து காயப்போட சென்றாள். பின் குளியலறைக்குள் சென்று அங்கு அனைத்தையும் ஒழுங்கு செய்துவிட்டு வந்தாள். ஒரே நாளில் தன் மனது அவளை நோக்கி செல்வது போலவே அவனுக்கு விந்தையாய் இருந்தது. குளியலறையிலிருந்து வெளிவந்தவளோ, வெறும் சுடுநீர் மட்டும்தான் டப்பில் இருக்கு, அவர் தண்ணி கலக்கவே இல்லையா, இல்லை அதுக்குள்ள அதில் விழுந்துட்டாரா, பாவம் எப்படி எரியுதோ, வெறும் கை மட்டும் வச்ச என்னாலேயே தாங்க முடியல, அதில் விழுந்து கிடந்திருக்காரு, உடம்பு முழுக்கும் எவ்வளவு எரிக்கும். தலையை உழுக்கியவள், என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. பின் தன் கணவனை பார்த்தவள், நல்ல வேலை, உங்களுக்கு எதுவும் ஆகியிருந்தால் என்ன ஆகுறது, ஏற்கனவே நேற்று அவ்வளவு அமளி, இதில் இது வேறா, நல்ல வேலை கடவுள் தான் காப்பாத்தினாரு என்று அவனை பார்த்தவாறு இவள் புலம்பிக் கொண்டு இருக்க, அவனோ டியூப்லைட்டு, அவன் ஒன்றை எப்படி நினச்சானோ தெரியாமல் அவனுக்கு பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கா என்று நினைத்து இவன் மருகினான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.